ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் பார்க்க போகிறது குக் வித் கோமாலியில் இர்ஃபான் ப்ரோ செஞ்சிருந்த குனஃபா ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இர்ஃபான் ப்ரோ செஞ்சிருந்த குனஃபா ஃபிஷ் ரெசிபியை நான் என்னோட ஸ்டைலில் ரீக்ரியேட் பண்ணி மீனுக்கு பதிலாக ப்ரான்ஸை யூஸ் பண்ணி குனஃபா ப்ரான்ஸாக செஞ்சுருக்கேன். இந்த குனஃபா ப்ரான்ஸ் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இந்த குனஃபா ப்ரான்ஸை ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தானங்க தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான குனஃபா ப்ரான்ஸ் செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 kg ஜம்போ ப்ரான்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை டீவைன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரான்ஸை மேரினேட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் 2 teaspoon, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 teaspoon, பெப்பர் பவுடர் 1/2 teaspoon, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 teaspoon, ஒரிகேனோ 1/2 teaspoon, சால்ட் 1/2 teaspoon, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 teaspoon, லெமன் 1 teaspoon, சோயா சாஸ் 1 teaspoon. ஒரு முட்டையை பீட் பண்ணிவிட்டு பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ப்ரான்ஸில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 20 minutes இதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சாஸ் செஞ்சிடலாம். பேனில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1 டீஸ்பூன் தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணால் போதும். இப்போ நல்லா திக்காக ஸ்வீட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸை ரோல் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி குனஃபா ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட குனஃபா ஷீட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கலைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ரைஸ் ஸ்டிக்ஸு இல்லைன்னா வெர்மிசெல்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெர்மிசெல்லி அதாவது சேமியா யூஸ் பண்ணுறதா இருந்தால் சேமியா ஆவியில் வேக வச்சுட்டு இல்லைன்னா சுடு தண்ணியில் 1 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துட்டு அதில் குனஃபா மாதிரியே ப்ரான்ஸை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ குனஃபா நான் இந்த மாதிரி நீளமாக வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸில் 1 எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி குனஃபா மேலே வச்சுட்டு டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு ப்ரான்ஸில் குனஃபாவை சுற்றுனதும் மீதம் இருக்கிறத சிஸ்ஸரால் கட் பண்ணிவிட்டு இதை இன்னும் சீல் பண்ணுறதுக்காக பாதி முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஒட்டி விட்டுக்கணும். இதை கையால் நல்லா அழுத்தி பிடிச்சி ரோல் பண்ணிக்கணும். இப்போ இதை இன்னும் சீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஃபாயில் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் குனஃபாவை வச்சுட்டு இதோட சைட்ஸை இந்த மாதிரி மடித்து விட்டு நல்லா சுருட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபாயிலால் கவர் பண்ணி வச்சாதான் ப்ரான்ஸில் குனஃபா நல்லா ஒட்டி ப்ரான்ஸு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா ப்ரான் பீசஸையுமே குனஃபாவில் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபாயிலில் சுற்றி வச்சுட்டேன். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ 15 minutes ஆகிடுச்சு. ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரான்ஸை ஃபாயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஆயிலில் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸை மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் ஃப்ரை பண்ணணும். நான் 3 பீஸ் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதான் ப்ரான்ஸ் உள்ளே நல்லா குக் ஆகும். ப்ரான்ஸை திருப்பி திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு நெஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் குனஃபாவில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதுத்து வச்சுக்கணும். இப்போ இதை கைகளில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெஸ்ட் மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்டாக சுற்றிக்கங்க. நான் கொஞ்சம் நெஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டில் நெஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கணும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் சாஸையும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே குனஃபா ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்வீட் சாஸ் அண்டு கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குனஃபா ப்ரான்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ப்ரான்ஸ் நல்ல வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாக பர்ஃபெக்டாக ப்ரான்ஸ் குக்காக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான குனஃபா ப்ரான்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.